அவர் இன்பத்தமிழன் ஆலிநாள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கண்ட விளம்பரங்களை பார்த்து தேங்காய் எண்ணெய் விதவிதமாக வாங்கி தடவி இருக்கிற முடியும் கொட்டி போகாமல் நரைச்சி போகாமல் நம்ம தலைமுடியை நாம்ளே பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா அதுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க. 1 லிட்டர் எண்ணெய்க்கு நாங்கள் இன்றைக்கி எப்படி செய்யணும்னு சொல்லித்தரோம். அதுபோல் இது நாங்கள் நேரடியாக கண்ட உண்மை. நரைமுடியை கருமையாக்கிறதுக்கும் முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கும் நீளமாக வளர்கிறதுக்கும் இந்த மூலிகை தைலம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன நாங்கள் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த எண்ணெயை காய்ச்சலான்னு வாங்க பார்க்கலாம். ஆலிவேரா இது 1 லிட்டர் எண்ணெய்க்கு தேவையான அளவு நாங்கள் எடுத்துருக்குறோம். ஒரு கப் ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஆலோவேரா இது என்ன பண்ணுறோம், சைடில் இருக்கிற முள் மட்டும் எடுத்துட்டு சின்ன பீஸாக நறுக்கி தண்ணியில் அலசி வச்சுருக்குறோம். இது அந்த தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுல நம்ம போட போகிறோம். அடுத்தது வேப்பிலை ஒரு புடி அளவு. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வேப்பிலை சேர்க்குறது எதுக்குன்னு சொன்னால், தலையில் இந்த பொடுகு அப்புறம் சின்ன கட்டி அந்த ஒரு மாதிரி முகப்பரு மாதிரி கிளம்பும் பாருங்களா, அது மாதிரி இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம இந்த வேப்பிலையை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது கரிசலாங்கண்ணி இலையும் பறித்து ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்குறோம். நிறமிக்காக இந்த நல்ல முடி வளர்கிறதுக்கும் உதவுறது இந்த மருதாணி இலை. அது உங்களுக்கே தெரியும். இது நம்ம தினமும் இதை நம்ம எண்ணெயில் தடவுறதுனால ஹேர் கலர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அந்த ஒயிட் ஹேரெல்லாம் மாறி ஒரு மாதிரி நல்ல பிளாக் அண்டு மெரூன் கலந்த மாதிரி நல்ல ஹேர் ஷைனிங்காக வரும். அதுவே இந்த காட்டு நெல்லிக்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு புடி அளவுக்கு செம்பருத்தி இலை, சிகப்பு செம்பருத்தி இலை கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது மஞ்சள் காமாலைக்கு சிறந்த மருந்தாக கொடுப்பாங்க. இலையில் பார்த்தீங்கன்னா இந்த இலைக்கு அடிபாகத்தில் நிறைய சின்ன காயாக இருக்கும். இதுதான் கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லி இலையும் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். கொஞ்சம் வெந்தயம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். முடி கருமையாக வளர்கிறதுக்கு கறிவேப்பிலை ரொம்ப பயனுள்ளது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கறிவேப்பிலையும் சேர்த்து நம்ம எண்ணெயை காய்ச்ச போகிறோம். இப்போது அதில் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய பொருள் எல்லாம் பார்த்தாச்சு. வாங்க எப்படி எண்ணெய் காய்ச்சி வடிக்கலான்னு பார்க்கலாம். எண்ணெய் நிறைய காயிற மாதிரி வெயிட் பண்ண வேணாம். கொஞ்சம் விதமாக சூடு ஏறினதுமே கூட நீங்கள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அதில் மருதாணி, கரிசலாங்கண்ணி, ஆலோவேரா, கறிவேப்பிலை, கீழா நெல்லி, வெந்தயம், நெல்லிக்காய், பெருநெல்லிக்காய், அதை சிறுசாக பொடியாக போட்டிருக்கோம். செம்பருத்தி இலை, நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. இது எல்லாம் நல்லா கொதித்து நிறம் மாறி இதில் இருக்கிற சாரம் எல்லாம் எண்ணெயில் இறங்கின அப்புறம் நல்லா வாசமாக வரும். இந்த எல்லாம் இதில் போட்டிருக்கிற பொருள் எல்லாமே வெந்து ப்ரௌனிஷாக மாறும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். தீ மீடியமாகவே ஏறிட்டோம். இதை நல்லா இப்படி அப்பப்போ கலக்கி விடுங்க. எல்லா சைட்லேயும் நல்லா வேகிற மாதிரி. இந்த வெள்ளையாக தெரிகிற இந்த நுரை அடங்கி எண்ணெய் கொதிக்கிற அளவுக்கு இதை காய்ச்சணும். அப்போ தான் அதில் இருக்கிற சாரெல்லாம் அந்த எண்ணெயில் சுத்தமாக இறங்கும். இந்த ஒயிட்டே தெரியாத அளவுக்கு கொதிக்க விடணும். ஏன்னா இப்போல்லாம் நிறைய ஹேர் டை வந்தாச்சு. நிறைய எண்ணெய்ங்க போட்டிக்கு விளம்பரம் படுத்தி முடியை கொட்டை தான் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தடுத்து நம்ம இந்த மாதிரி செக்கு எண்ணெயாக வாங்கிங்க. நீங்கள் தேங்காய் கிடைச்சா தேங்காய் நீங்களே செக்கில் கொடுத்து எண்ணெய் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ 1 லிட்டர் ஊற்றி இந்த மாதிரி போட்டு காய வச்சு நல்லா வடிகட்டி வச்சுக்கினிங்கன்னா வாசமாகவும் இருக்கும். உங்களுக்கு முடி உதிராமல் நல்லா கருப்பாக
வளரும், அடர்த்தியாகவும் வளர்ந்துருக்குது. அதனால தான் நான் இந்த எண்ணெயை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். உங்களுக்கு தேவையான இந்த பொருள் எல்லாம் வந்து வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும், மார்க்கெட்டில் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இது கொதிக்கணும். இதே மாதிரி கலக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே அந்த நுரை மாதிரி எல்லாம் அடங்கிட்டு இதில் எல்லாமே நல்லா முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி இலையெல்லாம் வெந்து அதில் இருக்கிற சாரம் ஃபுல்லாக இதில் இறங்கி எண்ணெயே ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் இருக்கிற மாதிரி தயாராகிடுச்சு. இப்போது இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். தலைக்கு முடி உதிராமல் நல்லா கருப்பாக நீளமாக வளரும். விளம்பரத்தை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. ஒரே வாரத்தில் முடி வளரணும்னாலாம் நாங்கள் பொய் சொல்ல விரும்பலை. இதை டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தயார் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணலாம். கொதிக்க வச்சு இதை நல்லா ஆற விட்டு வடி போட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் இல்லை கண்ணாடி பாட்டிலில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு யூஸ் பண்ண வேணாம். இது மாதிரி நீங்கள் அப்பப்போ ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி காய வச்சு யூஸ்வலாக இந்த எண்ணெயே பயன்படுத்துங்க. வேறு எந்த எண்ணெயும் வேணாம். உங்களுக்கு நல்லா முடி வளரும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக நல்லா டார்க் கலரில் வரும். இது நீங்கள் வந்து வடிகட்டி வச்சுன்னா டெய்லி யூஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.